இன்றைய டிவோஷன் கோபம் கொடிய பாவம். பிரசங்கி 7:9. செங்கிஸ்கான் அப்படின்னு ஒரு மன்னன் பருந்து ஒன்ற ஆசையாக வளர்த்து வரான். எங்கு சென்றாலும் அந்த பருந்தையும் தன்னுடன் கூட்டிக் கொண்டு போவான். ஒரு நாள் அவன் வேட்டையாட புறப்படுறான். அவனோடு அவன் நண்பர்களும் ஈட்டி, வில், அம்பு என எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்படுறாங்க. செங்கிஸ்கான் குதிரையில் ஏறியவுடன் அவனுடைய பருந்தும் அந்த குதிரையில் அமர்ந்து கொண்டது. அந்த பருந்தோட தலையில வெள்ளியாலான ஒரு குல்லா போட்டிருப்பான். தனக்கு ஏதாவது தேவை என்றால் அவன் அந்த குல்லாவை கழற்றி அதன் காதில் ஏதோ ஒன்று சொல்லுவான். உடனே அந்த பருந்து பறந்து சென்று அவன் சொன்னதை கச்சிதமா செஞ்சுட்டு திரும்பவும் வந்துடும். அன்னைக்கு வேட்டையில ஒரு விலங்குமே அவனுக்கு கிடைக்கல. அதனால வெள்ளிக்குள்ளாவை அவன் கழற்றி அதுக்கோட காதுல விலங்குகள் எங்கே உள்ளன என்று பார்த்து வரும்படி சொல்றான். அந்த பருந்து பறந்து அதன் பின்னால் அவனும் காட்டுக்குள்ள போறான். அநேக விலங்குகளை அவன் வேட்டையாடி மிகவும் களைத்து போயிடுறான். அவன் நண்பர்கள் அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறாங்க. அவனுக்கு மிகுந்த தாகம் ஏற்படுது. அருகில் ஒரு சுனையில் இருந்து கொஞ்சமா தண்ணி கொட்டிட்டு இருக்கு. தன்னுடைய கையில் இருந்த ஒரு வெள்ளிக்கோப்பையை எடுத்து அதுல நீரை பிடிச்சு குடிக்கலான்னு பார்க்கறான். அதை குடிக்க தன்னுடைய வாய்க்கு அருகில கொண்டு போறப்ப அந்த பருந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து அவன் கையை தட்டி விட்டுருது. மீண்டும் கோப்பையை எடுத்து தண்ணீரை குடிக்க போறான். திரும்பவும் தட்டி விடுது. மூன்றாவது தடவையும் இதே பண்ணோடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே என்ன பண்றான், இன்னொரு முறை நீ இப்படி பண்ணேன்னா உன் தலையை சீவிடுவேன்னு அந்த பருந்துட்ட சொல்றான். ஆனாலும் அது நான்காவது முறையும் இப்படி பண்ண உடனே தனது வாளை எடுத்து அது தலையை வீசுறான். அது தலை வந்து துண்டாகி அவனுடைய காலடியில வந்து விழுந்துடுது. கோப்பை கையில் இருந்து பருந்து பாதாளத்துல விழுந்துருது. மெல்ல மெல்ல மலையில ஏறி அந்த சுனையோட உச்சிக்கு போய் சேர்றான். அங்க பார்த்தா ஒரு சிறு குளம் இருக்கு. அதுல விஷமுள்ள ஒரு கொடிய பாம்பு செத்து கிடக்குது. பருந்து கோப்பையை தட்டியதுடைய காரணத்தை அவன் அறிந்து கொள்றான். மனமுடைந்து போன செங்கிஸ்கான் திரும்பி வந்து தங்கத்துல ஒரு பருந்து செய்து அதன் சிறகில் இப்படி எழுதுறான்: கோபத்தில் செய்யப்படும் எல்லா செயல்களும் துயரத்தையே தருகின்றன அப்படின்னு எழுதி வச்சுக்கிறான். இதே மாதிரிதான் வேதத்துல காயின் கோபத்தால தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொன்று போட்டுறான். லேவியும் சிமியோனும் தன்னுடைய சகோதரிக்காக ஒரு ஊரையே சுட்டெரிக்கிறாங்க. சவுல் வந்து கோபத்துல தாவீதை ஈட்டியால குத்தி போட நினைக்கிறாரு. கோபம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது கோபம் நம்மை ஆள்கிறதா அப்படின்னு நம்ம இன்னைக்கு யோசித்து பார்க்கணும். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே உன் எரிச்சல் தனிய கடவுது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆண்டவரே, சாந்த குணமுள்ள இருதயத்தை தாரும். ஆமேன்.